பட்டா பண்ணி கொடுத்தா நான் அந்த இடத்துல இருப்பேன். அந்த இடத்த விட்டு போக முடியாது, போறதுக்கு வழியும் இல்லை வாய்க்காலும் இல்லை. என்னுடைய கணவரை இறந்துட்டாரு, என் பிள்ளையும் இந்த மாதிரி ஆயிட்டான். நான் யாரை நம்பி வாழ முடியும் அந்த ஊர்ல சொல்லுங்க? எனக்கு ஏதாவது ஒரு வழி வேணும், எனக்கு வீடு கட்டி தரணும் அந்த இடத்துல. நான் பர்மா அகதின்ற எல்லா ஐடி ப்ரூஃபும் வச்சிருக்கேன். எல்லா தண்ணி வரிலேருந்து எல்லாம் மீட்டர் வரியிலேருந்து கேஸ் புக்கு எல்லாமே இருக்கு. ஐடி, ஆதாரம், ஓட்டு ஐடி, ரேஷன் கார்டு ப்ரூஃப் முதற்கொண்டு பழைய ரேஷன் கார்டு எப்போ ஃபர்ஸ்ட் வந்த புக்கோட வந்துச்சு பாருங்க ரேஷன் கார்டு, அந்த புக்கு கூட வச்சிருக்கேன் நான். எல்லாம் வச்சு எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து போறப்பெல்லாம் எனக்கு 50 ரூபா 100 ரூபா பஸ்ஸுக்கு இதை வச்சு போய் நான் எழுதி கொடுத்து வந்து சேனு போச்சு. அதோட தான் இந்த வாட்டி விட்டுட்டேன் நான். பையனை காப்பாத்தி தரணும், இல்லைன்னா அவ்வளவுதான். என் பிள்ளைக்கும் என் பேத்தியும் என் பிள்ளைக்கும் அவங்க தான் பொறுப்பு. ஏன்னா இவங்க வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் இதெல்லாம் பண்ணது. அதனால என் பிள்ளைக்கும் என் பேத்திக்கும் பொறுப்பு அவங்க தான், கவர்மெண்ட் தான். இல்லைன்னா என்னுடைய இதையும் உயிரையும் நான் மாச்சிக்குவேன். இதுக்கெல்லாம் காரணம் கவர்மெண்ட் தான்.